ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல சாதம்லாம் உதிரி உதிரியாக ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி. இது யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மற்ற நான்வெஜ் பிரியாணி கூட நம்ம சாப்பிட மாட்டோம், அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ படி அப்படியே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டான ரெசிபி கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது புது ரெசிபீஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சூடுபடுத்திக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலாஸ் இதில் சேர்க்கணும். ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன், ஒரு நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு கூடவே 2-3 லவங்கம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை நீள் வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா முழுமையாக வதங்கணும். இதோட கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் வதக்கினா தான் நம்மளுக்கு கலர்ஃபுல்லான பிரியாணி கிடைக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரி பிரியாணி கலர் வரணும்னா இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, அப்போ தான் மணமாக இருக்கும். இதோடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு தேவையில்லை. நிறைய தக்காளி சேர்த்துடக்கூடாது. பொதுவாக பிரியாணிக்கு 2-3 தக்காளி சேர்த்துட்டோம்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். இப்போ இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு வதக்கிறதுனால தக்காளி சீக்கிரமாக வதங்கிரும். கூடவே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா கூட சேர்க்கலாம். வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்தா இன்னும் மணமாக இருக்கும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா கெட்டியான தண்ணி சேர்க்காத தயிர் சேருங்க. பிரியாணி மசாலா வீட்டிலையே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நம்ம இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் வீடியோ இருக்குது. அதோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினா இலை கண்டிப்பாக சேர்க்கணும் பிரியாணியில். ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை இது போல் பிழிஞ்சிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் சேர்க்கணும். நான் முழுசாகவே காளான் வந்து சேர்த்துருக்கேன். கீழே இருக்க அந்த வேர் பகுதியை மட்டும் உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது போல் சேர்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது சிக்கன் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இல்லைனா ரொம்ப கட் பண்ணிட்டோன்னா காளான் சீக்கிரமாகவே ரொம்ப தின்னாக சுருங்கிரும். அதனால் வந்து இது போல் பிரியாணியில் சேர்க்கும்போது முழுசாக சேர்த்து பாருங்கள், அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 1/4 கிலோ அளவு காளான் சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்க்கணும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கொதி வரவிடுங்க. நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ இது ஓரளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசி சேர்க்குறேன். நான் வந்து பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ நம்ம சேர்க்குறோம். நம்ம வந்து இதை குக்கரில் செய்யாமல் பேனில் செய்கிறோம். ஸோ வந்து உங்களுக்கு பயமே தேவையில்லை. அடி பிடிக்காமல் நல்ல பொலன்னு உதிரியாக சூப்பராக வரும். ஆனால் தண்ணியோடைய அளவு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். 1 கப் அரிசிக்கு நம்ம 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்து ஊற்றுங்க. இது போல் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியும் தண்ணியும் ஒரே சமமாக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கவர் பண்ணிவிட்டு இதை குக் பண்ண போகிறோம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டதுனால இது போல் வந்திருக்கு.
அதாவது அரிசி வந்து ஓரளவு வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே அதோட டெக்ஸ்டர் தெரியும். ஆரம்பத்தில் நம்ம அரிசி சேர்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அதிக வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். இது வந்து தம் ஸ்டேஜ். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான காளான் பிரியாணி தயாராகிருக்கு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்ல வாசனை கொடுக்கும். அரிசியை தொட்டு பாருங்கள். நல்லா வெந்திருந்ததுன்னா அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ஒருவேளை வேகாமல் இருக்க மாதிரி இருந்ததுன்னா மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும். இப்போ கடைசியாக இதில் நான் வாசனைக்காக கொஞ்சம் போல் நெய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான காளான் பிரியாணி பக்காவாக தயாராகிருக்கு. நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. அரிசிலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. இது கூட நீங்கள் சிம்பிளாக ராய்த்தா வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சிக்கன் கிரேவி இல்லைனா காளான் கிரேவி இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் வந்து இதை இன்றைக்கி காளான் கிரேவி கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காளான் பிரியாணி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, பாய்.